ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் பெயர்வதாக நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். இதுவரை 3 மாதம் நேர்த்தியாய் நன்மையாய் கிருபையாய் அவர் நடத்தி வந்திருக்கிறார். ஆகையினால் நன்றி உள்ள உள்ளத்தோடு அவர் நோக்கி ஒரு பாடலை பாடுவோம், சேர்ந்து சொல்வோம். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே என்று சொல்லி அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி உள்ள உள்ளத்தோடு பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். பாடல் புத்தகத்திலே 839வது பாடல் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேலை மாடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேலை மாடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன்.
நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இயேசுவே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் நடத்தினார். ஆமே. நாம் பாடினபடியே காலை மாலை எல்லாம் எல்லா வேளையிலும் நடத்திடும் கரம் அது. தேவை பெருகிடும் போது சிக்கி தவித்திடாது உதவும் அந்த கரம். மரணப்பள்ளத்தாக்கில் நாம் நடக்கிற வேளையிலே தாங்கிடும் அந்த கரம். வாடி நிற்கிற வேளையிலும் தூக்கி எடுக்கிற அந்த கரம் நம்மை நடத்தி செல்லும். ஆமேன். இந்த புதிய மாதம் முழுவதும் அவருடைய கரத்தினால் நம்மளை தாங்குவார். வேதம் சொல்கிறபடியே என் நீரின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று சொன்னவர் கரத்தினால் நடத்த உண்மையிலவராக இருக்கிறபடினால ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்கள் கரம் இருக்க பயம் இல்லையே. பாடலின் 866 சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. இந்த பாதையும் தாண்டிடுவே, இந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. இந்த பாதையும் தாண்டிடுவே, இந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லை, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வலுவாமல் என்னை காப்பவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, இனி அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லை இயேசுவே. என்னை அழைத்தவரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீ, அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்திடுவீ. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீ, அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்திடுவீ. மரணத்தின் பள்ளத்தாக்கு சுந்திட்டாலும் வாக்கெனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என் அழைத்தவரே தினம் நடத்துவீரே. ஆமாப்பா, உங்க கரம் இருக்க எனக்கு பயமில்லை இயேசுவே. இந்த
எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லை, உங்க கரம் இருக்க பயமில்லை, கரம் இருக்க இயேசுவே, கரம் இருக்க பயமில்லை, உங்க கரம் இருக்க பயமில்லை. அந்த கரம் இருக்க பயமில்லை. அந்த தேவனை ஆராதிப்போமா? எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் பாடினபடியே கருவிலே நம்மை கன்ற தேவன், பெயர் சொல்லி நம்மை அழைத்த தேவன், நன்மைகள் நமக்காக செய்கிற தேவன் அந்த கரத்தினால் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாள் நடத்துவார். இதுவரை நடத்தின அவருடைய கரம், இதுவரை அவருடைய கரத்தினால தான் நாம் நிற்கிறோம். இதுவரையும் நடத்தி வந்தார், இனிமேலும் நடத்தி செல்ல அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். சொன்னதை செய்வதும் கைவிட மாட்டேன், விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர் அவர் நமக்காக செய்கிறார். அவர் நமக்காக நடத்து பாதையெல்லாம் உடன் இருந்து கூட வந்து இந்த புதிய மாதத்திலும் அவரே நடத்தி முன் செல்வபடினால அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா ஆனுதினம் வாணைந்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா ஆனுதினம் இயேசுவே வாணைந்திடுவே. காரி அபவசனம் வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், இருளானவனில் நடக்கும் பொழுது வசனத்தினால வெளிச்சம் காட்டுகிற தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துகிறார். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா நடுதினம் என்னை வணைந்து நடத்துங்கப்பா, சித்தமானபடி நடத்துங்கப்பா. இந்த 30 நாள் எவ்வளவோ நீர் போகிற இடங்களுக்கு, நான் விரும்புகிற இடங்களுக்கு போகத்தக்கதா என்னை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கரம் இருந்து நடத்திடுவே, ஆழ்கடல் ஆலைகளின் அசையும் போது என் படகு ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சிந்திடுவே, அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. கரத்தினால் நடத்தி செல்வார், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா
கரம் இருக்க பயமில்லை. இந்த மாதத்தின் 30 நாள் அளவும் நம்ம ஆயுட்காலம் முழுவதும் அவரே நடத்தி செல்வா. இயேசையால சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் 41:10 வலது கரத்தினால் தாங்கி நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். அவருடைய கரம் அது பராக்கிரமம் செய்யும். அவருடைய கரம் அது குறுகி போகவில்லை. அவருடைய கரத்தின் கிரியிலே கண்டிருக்கிறோம், இனியும் காண செய்வார். இது இன்னும் பெரிதானவர்களை காண்பாய் என்று கர்த்தர் நமக்கு உரைத்த வார்த்தையின்படியே அவருடைய கரத்தின் கிரிகளை காண்கின்ற மாதம் இது. அவருடைய கரத்தினால் நடத்துகிறார். அன்னைக்கு எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கின தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து அவரே நடத்த பழக்குவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேச தேற்றுவார். சொல்லுவோமா? ஒரு தாய் தேற்று. அன்றைக்கு எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினவர் இந்த மாதம் முழுவதும் அவரே நடத்தி செல்லுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உடைய கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றும் ஐயா. ஆண்டவரே, வழி என்ன என்று அறியாத பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று வனாந்திரத்தில் எங்களுக்காக உண்டாகும் சத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் அன்று இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்தினால் எங்களை தேற்றும், உடைய கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளும். எங்கள் வலது கையை பிடித்து நீரே வழி நடத்தும். வந்திருக்கிற ஆண்டவரே, ஆன்லைன் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நீரே கரம் பிடித்து நடக்குங்க ஐயா. இந்த நாளில் புதிதாக ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஃபினான்ஷியல் இயர் தொடங்குகிற ஒவ்வொரு கம்பெனிகளுக்காக, ஒவ்வொரு நிர்வாகங்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு தொழிலுக்காக ஜெபிக்கணும் ஐயா. எங்கள் சபையின் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியே எங்கள் சபையின் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் ஆண்டவர், அதே போல் எங்கள் பொருளாதார வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய வருஷத்தில், அன்ற எக்கனாமிக் இயரில் நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க ஐயா. அன்றைய ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தீரே, அப்படியாக இந்த குடும்பத்தார்கள் வாழ்க்கையில் இந்த புதிய ஃபினான்ஷியல் இயரில் ஆண்டவரே ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே போதிக்கிற நல்ல தகப்பனே நீரே போதித்து நடத்துங்க. அப்படியாய் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அளித்து செய்கிற ஒவ்வொரு இரக்கத்துக்காய் நன்றி. இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையுடன் எங்கள் துதி பலிகள் எல்லாம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அநாதி கிருபையினாலே வருஷத்தை துவக்கினேன்னா 3 மாதங்களை கடந்து இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே
பிரவேசிக்க செய்த என் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த நாளின் செய்தியாகவும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாகவும் தேவன் கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:20. நீதிமொழி 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். A faithful man will abound with blessing. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர். எபிரேயர் 10:23 உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13. தேவன் உண்மையுள்ளவர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். ஒரு பக்தன் இப்படியாய் பாடுகிறார், சத்தியம் உண்மை. நம்முடைய ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். சத்தியம் உள்ளவராய அவருக்குள் நாம் இருக்கிறோம். அந்த ஆண்டவராய் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. அந்த உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆனால் உண்மை உள்ளவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? மனுபுத்திரரில் குறைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளையே, நீ உண்மையாய் இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இப்படியாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு 3 நபர்களை குறித்து இந்த நாளிலே தியானிப்போம். வருகிற கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே, ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் ஆழமாய் அநேக சத்தியங்களை பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நெகேமியா 9:7-8. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும். நான் சொன்னது 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனம். நெகேமியா 9:7-8. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவனுடைய இருதயத்தை கர்த்தர் உண்மை உள்ளதாய் கண்டார். ஆபிரகாமுடைய இருதயம் தேவனுக்கு உண்மையாக உண்மையுள்ளதாய் இருந்தது. அதை தேவன் கண்டார். கண்டபடினாலே அந்த தேசத்தையே அவன் சந்ததிக்கு கொடுத்தார். அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். இருதயத்தை உண்மையுள்ளதாய் கண்டார். அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். தேசத்தை அவனுடைய சந்ததிக்கு கொடுத்தார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றினார். மகனே, அன்ற ஆபிரகாமை போல நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாய் உண்மை உள்ளதாய் இருப்பது
தேவன் உண்மையுள்ள இருதயமாய் உங்கள் இருதயத்தை கண்டால் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததிக்கு ஆண்டவர் அன்றைக்கு தேசத்தை கொடுத்ததை போல உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த வார்த்தைகளை, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை உண்மை உள்ளதாய் கண்டு, இருதயத்தை கண்டு ஆசீர்வதித்து அவர் கொடுத்தார் என்றால் நீங்கள் யார்? ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. தேவன் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்பதை வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஆசீர்வாதங்களும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிறார், அவரே இரட்சகர் என்பது மட்டுமல்ல. ஆனால் ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் என்னவென்றால் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கலாம், ஆனால் உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமானாக்குகிறாரே, நம்மை ரட்சிக்கிறாரே, அந்த ஆசீர்வாதம் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். கிருபை வரம் அது நித்திய ஜீவன். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். நித்திய ஜீவன் அதுதான் பரிபூர்ணம். எத்தனை வருஷம் வாழ போறோம் தெரியாது. 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நீதிமானாய் மாற்றுகிறார். ஆமென். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார். விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். அன்றைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்குக்கு கொடுத்தது. நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகையால் அருமையான தேவ பிள்ளையே, தேவன் கொடுக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பு அதற்கு ஈடு இணை இல்லை. ரட்சிக்கப்பட்டவனே உனக்கு ஒப்பானவன் யார்? உபாகமம் 33:29, சங்கீதம் 149:14 அவன் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறான். எனக்கு கொடுத்த அலங்காரம் என் சிகை அலங்காரம் அல்ல, நான் போட்டிருக்கிற நகைகளோ ஆடைகளோ ஆபரணங்களோ அல்ல. அதெல்லாம் ஒரு விதத்தில் புறம்பான அலங்காரம். ஆனால் தேவன் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறாரே. ஆமென். என்ன அலங்காரம்! எவன் ஒருவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறானோ, அந்த சகேயை சொன்னான், எவர்களிடத்தில் நான் அநியாயமாய் வாங்கினால் அவர்களுக்கு நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், என சம்பாத்தியத்தை எல்லாம் கொடுக்கிறேன் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்தால் தான் நீங்கள் ஆபிரகாமுடைய குமாரன், ஆபிரகாமுடைய குமாரத்தை. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் தான் விசுவாச மார்க்கத்தார். இந்த விசுவாச மார்க்கத்தார் தான் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றது என்ன? நானும் நீங்களும் நீதிமான் என்று ஆவதுதான். நான் நீதிமான மாறினாதான் சகல ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு.
இந்த தேவனுடைய ஈவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னங்க பரிபூரணங்க. தேவனுடைய ஈவு தான் பரிபூரணம். கொலோசியர் நிருபம் 2:10 இப்படியாய் சொல்லுகிறது. கொலோசியர் 2:10 துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பரிபூரணமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் அருமையான தேவ பிள்ளையே, பரிபூரண ஆசீர்வாதம் என்பது ரட்சிப்பு. பரிபூரண ஆசீர்வாதம் என்பது பரலோக வாழ்வின் நித்திய ஜீவன். பரிபூரண ஆசீர்வாதம் என்பது நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு, இந்த நீதிமானாகிற அந்த காரியம், நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்வு, அது மட்டுமல்ல ஐயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தானா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தோம். ஆமென். ஆமென். நீதிமானின் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ தரித்திரத்துல, பட்டினியில, பசியில, கடன் நெருக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் அப்பா சீமா, என் அப்பா ஐஸ்வர்ய சம்பனர், அவருடைய பிள்ளை. அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவன் ஆகிறீர்கள் என்று தேவன் சொல்கிறது, வேதம் சொல்கிறது. இதை சொல்றதுனால பாஸ்டர் பாப் ஐஸ்வர்ய டாக்டரின் உபதேசம் பேசுறாரு நினைச்சாதே. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஒரு காலத்துல பட்டினியா இருந்தோம், பசியா இருந்தோம், கடன்ல இருந்தோம், நெருக்கத்துல இருந்தோம். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யனானே. நான் ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்பதற்காகவே என் தேவன் தரித்திரனானா. ஆமென். அப்பா செல்வ சீமானா இருக்கும்போது நான் ஏங்க இப்படி இருக்கணும்? நான் ஏன் இப்படி இருக்கணும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அலமோதுன்னு. உங்களுக்கெல்லாம் காசுடைய அருமையை தெரியுதாடா? காசு இருந்தா உடனே அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் நினைக்கிறீங்களே. நான் இதுக்கு கஷ்டப்படணும்? எங்க அப்பா இருக்கார்ல, எங்க அப்பாவை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார்ல. பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா, அது போல என் தகப்பன் ஐஸ்வர்ய சம்பந்தம். ஆகையால் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் உங்களை சீமானாய் மாற்றுவது, உங்களுக்கு ஆஸ்திகளை கொடுப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருந்துச்சு அந்த ஆஸ்தி? அங்கே வாசிக்கிறோம் 13:6 லோத்துவும் இவனும் ஒன்னா குடியிருக்கவே முடியலையா. ஏராளமான ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. இதெல்லாம் பொய்யா? இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை இல்லையா? வானம் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தை ஒளியாதுன்னு இருக்க. ஆகையால உரிமையோட கேளுங்க, அப்பா நான் உங்க பிள்ளை. நான் பட்டினியிலையோ பசியிலையோ கடன்லையோ நெருக்கத்திலையோ கண்ணீரிலையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு தெரியாது. நான் அப்படி இருந்தேன்னா, நான் ஒரு தரித்திரனாக கையேந்துகிறவனாக அடுத்த வேலைக்கு எதிர்பார்க்க இருந்தேன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் அசிங்கம், உங்களுக்கு தான் அசிங்கம். நான் உங்க பிள்ளை, என்னுடைய பங்கு. பிள்ளைகளானால் சுதந்திரமாவே. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை. நாய்க்கு போட மாட்டேன், என் பிள்ளைக்கு தான் ஃபர்ஸ்ட். நீங்க தேவனுடைய பிள்ளை ஆகினால, அப்பா நான் உங்க பிள்ளை, நான் இனி அவமானம் அடைவதே இல்லை. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஆபிரகாம் சீமானாயிரம் பொண்ணு கேட்க போறோம். யார் வீட்டுக்கு? அங்கே பெத்துவேலுடைய வீட்டுக்கு போகும்போது அது எலியேசர் சொல்றாரு, ஆபிரகாமை 24:1 ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென். சகல காரியத்திலும். 34 35 அவர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய ஊழியக்காரங்க என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்க.
அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். ரொம்ப வயசான காலத்துல எஜமான் குமாரன் தமக்கு உண்டான யாவற்றையும் அந்த குமாரனாகிய ஈசாக்குக்கு கொடுத்தார். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, நானும் ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆகையால் என் தகப்பன் என் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. மத்தேயு 1:1 புதிய ஏற்பாட்டின் முதல் வசனம் ஆபிரகாமுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே என்னை எனக்கு ஆபிரகாமின் குமாரனாகிய எனக்கு ஈசாக்காகிய எனக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை எனக்கு நீர் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். கொடுத்திருக்கிறார். 24:35 தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தன்னுடைய ஆசீர்வாதங்களும் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான தேவனே, உங்கள் இருதயம் உண்மையாய் இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் உண்மையாய், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியும். உம்முடைய நீதி விளங்கவும் உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் என் பாவங்களை உமக்கு அறிக்கையிடுகிறேன். தேவனே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்து, தேவனே 1-2 வசனங்கள், என்னை கழுவும். உம்முடைய இரக்கங்களின்படி என் மீதுகள் நீங்க என்ன சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவும் என்று கதறுங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே. பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், நீதிமானாய் வாழுங்கள். நீதிமானே, உன் வீட்டில் கர்த்தர் பொக்கிஷங்களை கொடுப்பார், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார், எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 78, சங்கீதம் 78 70 முதல் 72 வசனங்கள் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இன்னைக்கு நிறைய பேருக்கு திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆள் பேர் இருக்கலாம், திறமை இருக்கலாம். ஆனா அந்த திறமை மட்டும் போதாது, தேவனுடைய கிருபை வேணும். அந்த கிருபையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1:16, யோவான் 1:16, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால், இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கிருபை, தேவனுடைய கிருபை என்னுடைய உண்மை. அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே, அவனுடைய இருதயத்தில் உண்மையாக, உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர் என்று ஆண்டவர் விரும்பினது மட்டுமல்ல, இவனும் இருதயத்தின் உண்மையின்படி என்ன நம்பி இந்த ஆடுகளை கொடுத்திருக்கிறீங்க, என்ன நம்பி இந்த ஜனங்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, கரடியோ சிங்கமோ என் ஆடை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. எந்த கட்சிக்கிற சிங்கம் பிசாசு என் பிள்ளைய, என் ஆடை, என் ஜனத்தை, தேவன் எனக்கு கொடுத்த மந்தைய சிங்கத்தின் வாயை கிழிச்சு உள்ள இருந்து எடுத்தான், தான் உயிரை பணைய வச்சு. அந்த அளவுக்கு தன்னுடைய ஆடுகள் மேல கவனமாயிருந்தான், மேய்ப்பதில் உண்மையாயிருந்தான். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. உம்முடைய அடியானாய் என்னான், அடியானாய் அவளை கொன்றேன். சிங்கத்தின் வாயிலிருந்து கிழித்து
தேவ பிள்ளையே எப்படி செஞ்சிருப்பான்? கர்த்தர் கூட இருந்தார். தேவ மகனே மகளே, இன்றைக்கும் அன்றைக்கு ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையாய் இருந்தபடினால ஆடுகள் பின்னாக திரிந்தவனை ஆண்டவர் அரசனாக்கினார். ஆடுகள் மேய்த்தவனை இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை மேய்க்கத்தக்கவனாய் மாற்றினார். ஆனால் அவன் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை மேய்ப்பதற்கு முன்பாக கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராய் வைத்திருந்தான். சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது. நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென். ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் என் வாழ்க்கை நடத்துகிறார். அவர் ஒரு நாளும் கலங்கின குட்டையில குழம்பி போன இடத்துல என்னை கொண்டு போய் விட மாட்டார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த the still water, இங்கிலீஷ்ல சொல்லப்படும் தெளிவான தண்ணீர் பார்த்தா அப்படி கலங்கி குழப்பி இல்லை, அப்படி தெளிவா தெல்ல தெளிவா தித்திப்பா அது தண்ணீர் அண்டைக்கு. எனக்கு தெரியலைங்க, எனக்கு வேண்டிய புல்லு இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு வேண்டிய வருமானம் எங்கிருந்து வரும்னு எனக்கு தெரியல, எனக்கு வேண்டிய ஐஸ்வர்யம் எங்கிருந்து வரும்னு தெரியல, என்னுடைய அன்றாட தேவைகள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில் அமைதி நிம்மதி இந்த ஸ்டில் வாட்டர் தெளிவான நீரோடைய போல தெரியல. ஆனா என் ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் நடந்து போகல, எனக்கு எங்க இருக்கு எதற்குன்னு பார்த்த தெரியல. என் கண்ணு மயங்கி போயிருக்கு, மயங்கி போயிடுச்சு. துக்கத்தால துயரத்தினால பசியினால பட்டினினால குடும்ப பாரத்தினால நான் வேதனையில தவிச்சு கொண்டிருக்கேன். ஆனால் என் ஆண்டவாய கர்த்தரே என் மெய்ப்பனாய் கொண்டிருக்கிறபடினால என் ஆண்டவாய கர்த்தரே என்னை கொண்டு போய் விடுகிறார். இன்னைக்கு தீயையும் தண்ணீரையும் கடக்கலாம், ஆனால் அவர் செழிப்பான இடத்திலே உங்களை கொண்டு போய் விடுவார். கொண்டு வந்து விட்டு என்னை ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார். கொண்டு வந்து விட்டார். இன்னைக்கு மனுஷன் தலை மேல ஏறி போகலாம், உங்க மண்டையில ஏறி மசாலா அரைக்கலாம், தீயும் தண்ணீருமே அவங்க வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் அருமையானது உன் இருதயத்தில் நீ உண்மையா இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை நிச்சயமாய் உயர்த்துவார். என்னை உயர்த்தினார். நான் நினைத்து பார்க்கிறேன், 87வது வருஷத்துல முனிச்சாலை வீதிகளில் அரைகுறை ஆடையோடு பிச்சைக்காரனாக பைத்தியம் பிடித்தவனாய் இருந்தேன். தெருவில் கிடக்கிறத தின்னுக்கிட்டு இருந்தேன், கண்ணு கூடான நிலைமையில கடந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தரை சீமானாய் மாற்றியிருக்கிறார். பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சில பிள்ளைகளை தத்து பிள்ளைகளை போல எடுத்து அவரை படிக்க வைக்க எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்னை நம்பி இந்த சபையை கொடுத்திருக்கிறார். இத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷனை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். 1 ராஜாக்கள் 3:6, 1 ராஜாக்கள் 3:6, உமது தகப்பனாகிய என் தகப்பனாகிய தாவீது என்னும் அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தான். தாவீது எப்படி நடந்தான்? உண்மையாய் நீதியாய் மன நேர்மையாய் கர்த்தருக்கு முன்பாக நடந்தான். தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? பெரிய கிருபையை செய்தார். கிருபையை செய்தார், கிருபையை அவனுக்கு காத்தார். சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஒரு குமாரனை அவனுக்கு கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருந்தால் என் பிள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பான். ஆமென். என்னுடைய மகன் என்னுடைய மகள் ராஜாவாக ராஜாத்தியாய் இருப்பான். அன்றைக்கு தாவீது உண்மையாய் இருந்தான், உத்தமமாய் இருந்தான், நீதியாய் இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக நடந்தான், கிருபை செய்தான். அவனுக்கு மட்டுமல்ல அவன் பிள்ளைகளுக்கு கிருபை செய்தான். ஆமென். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்து சொல்லி ஒரு தலைப்பு போடுங்க. 2வது தாவீதுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:23, ராஜாக்கள்
ஐசக் சொல்லுப்பா, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவனை நாயைகள் கைத்தாயுமாயிருப்பார். ஆமே, ராஜாக்களின் தந்தை, ராஜ நாயகளின் கைத்தாய். ஆமே ஆமே. ஆண்டவரே, திக்கற்றவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவரே, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்கிறவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், கடனோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. என் மனைவியை நானும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். டெய்லி 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் தினம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க. கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, பிரச்சனை உள்ளவங்க வந்தவங்களாம், ஐயா எனக்கு காசு தாங்க, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்படியே ஆயிடுச்சு. முறுமுறுத்து என்னதான் செஞ்சாலும் எங்களுக்கு குறை சொல்றது, முறுமுறுக்கிறது இப்படியே இருந்துச்சு. இந்தம்மா, இனிமே இப்படி ஜெபம் பண்ண வேண்டாம். நம்ம சர்ச்சுக்கு டாக்டர்கள் வேணும், இன்ஜினியர்கள் வேணும், கமிஷனர்கள் வேணும், பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும், ஆண்டவரே, பெரிய பெரிய அதிகாரிகள் வேணும், அரசியல்வாதிகள் வேணும், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பஞ்சாயத்து ஜெபம் பண்ண மாத்திட்டோங்க. நானும் அவரும் மாத்தின உடனேயே ஆண்டவர் டாக்டர்ஸை கொண்டு வந்தார். இன்னைக்கு சர்ச்சில் இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைங்க யார்? இன்ஜினியர்கள், வக்கீல்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் நம்முடைய சபைக்கு வந்தாங்க. அதலை பொதும்பு அதலை அந்த பஞ்சாயத்து தலைவர் அம்மா சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் அரசியல்வாதிகளை கொண்டு வந்தார், பணக்காரர்களை கொண்டு வந்தார். அதுக்காக அன்றாட வேலை செய்ய மனிதர்களை கொண்டு வந்தார். ராஜாக்கள் என்னை வளர்க்கும் தந்தைகள், அவருடைய நாயைகள் என்னுடைய தாய். அவன் சாப்பாடு எடுத்து வைக்கும் போதெல்லாம், ஐயோ என்னுடைய போதகருக்கு ஒரு கை சோறு, ஐயா அரிசி போடும் போதெல்லாம் அவருக்கு ஒரு கைப்பிடி. பார்த்தீங்களா, காணிக்கை அரிசியா வந்து உட்காந்து ஆலயத்தில் 1ஆம் தேதி நாங்கள் காசு கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிடலை. என்னைக்கோ எப்பயோ வீட்டுக்கு நிறைய பேர் வந்தான், அவ்வளோதான். தேவன் செய்கிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் உண்மை உள்ளவளா இருந்தால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்களாக சிங்காசனத்தில் வைப்பார். ஆமென் 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் கடந்துருச்சு. 1ஆம் தேதி இன்னைக்கு. இனி என்ன செய்வாங்க? இன்னும் ஒன்று மட்டும் சொல்றேன். 2 ராஜாக்கள் 2 நாளாகமம் 31:20. 2 நாளாகமம் 31:20. எசேக்கியா யூதாவெங்கு நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையும் எசேக்கியா உண்மையானதை செய்தால் நன்மையும் செம்மையும் உண்மையும். 32ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 2 Chronicles 32:27 onwards. 27. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களை வைக்கும்படியான பொக்கிஷ சாலை. அவனுக்கு என்ன வந்து கொண்டு இருந்ததா? தானியம், திராட்சரசம், எண்ணெயெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வந்ததெல்லாம் வைக்கிறதுக்கு பண்டக சாலையை கட்டினானா, மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை கட்டினானா, மந்தைகளுக்கு தொழுவங்களை உண்டாக்குனானா, தனக்கு பட்டணங்களை கட்டினானா, ஏராளமான ஆடு மாடுகளை வச்சிருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். எசேக்கியாவுக்கு மகா திரளான ரத்தினங்கள், பொன்கள், சுகந்த வர்க்கங்கள் வைக்கிறதுக்கு, அதை வைக்கிறதுக்காகவே பட்டணங்களை கட்டினானா, கொட்டாரங்களை கட்டினானா, மிருக ஜீவங்களுக்கு தொழுவங்களை எல்லாம் கட்டினானா. ஏன் தெரியுமா? அவன் எப்படி இருந்தான்? உண்மையும் செம்மையும் நன்மையுமாய் செய்து வந்தான். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி நேரத்தில் ஊழியக்காரன் ஏசியா வந்து, நீ செத்து போப்பா, வீட்டுக்காரியத்தில் ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டி, வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து, யாருக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், செட்டில் பண்ணிடு எல்லாத்தையும், நீ மறிச்சு போவீர். அவன் விட்டானா? அவன் சும்மா இருந்தானா? அப்படியே
திரும்பி சோறு பக்கமா திரும்பி, ஆ கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நான் நடந்தேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் ஆண்டவரே, நான் உண்மையா நடந்த ஆண்டவரே, நான் உத்தமமா நடந்த ஆண்டவரே, உங்க பார்வைக்கு நல்லபடியா நான் நடந்த ஆண்டவரே செய்தேனே நினைச்சேன். உண்மையா அவனுக்கே தெரியல, நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், நேர்மையா இருந்தேன். என்ன பண்ணார் ஆண்டவர்? என்ன செஞ்சார் அவனுக்கு? வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்கு. ஆமென். 145:18 சங்கீதம் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமா சும்மா பக்கத்துல வந்து இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? இல்ல, உங்களை குணமாக்குவா, உங்களை சுகப்படுத்துவா. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை சுகப்படுத்துவா. வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 20:5-6, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:27 முதல் வாசிப்போம். அங்க வாசிக்கும் 2:31-27 அங்க வாசிக்கும் போதுமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அற்புதத்தை கட்டளையிட்டார். அருமையான தேவ பிள்ளையே, அற்புதத்தை கட்டளையிட்டார். ஆண்டவர் செய்தார், கிருபை செய்தார். இன்றைக்கும் என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:6 சொல்லுகிறது, எரேமியா 33:6, நான் அவர்களை குணமாக்கி, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி, பரிபூரணமான சமாதானம், பரிபூரணமான சுகம், அற்புதம், ஜெபத்துக்கு பதில், மகா திரளான ஆஸ்தி, இவைகளெல்லாம் எசேக்கியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியா ராஜாவுக்கு. அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் உண்மையாயிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், குணமாக்குவார், சௌக்கியம் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார், குணமாக்குவார். உள்ளத்துல பரிபூரணமான சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஆகையால் கர்த்தருக்கு உண்மையாயிருப்போம். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரம். ஆண்டவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மை, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். 2 பேதுரு 1:11, 2 பேதுரு 1:11 வாஸ்து முடியும். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஆமென். எனக்கு பொன்னும் பொருளும் ஆடும் மாடும் சுகம் மட்டும் இல்லை, அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் பரிபூரணமாய் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஆகையால் இப்படியாய் ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பது போல உண்மையுள்ள மனுஷனாய் இருங்கள். சங்கீதம் 31:23, உண்மையுள்ளவனை கர்த்தர் தக்காக்குறார். அவருக்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை வியாதி, என்ன காரியம் வந்தாலும் உண்மையானவனை கர்த்தர் தற்காப்பார். ஆமென், ஆமென். ஆகையால கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் அவர்களை அன்பு கூறுங்கள், அந்த ஆண்டவரத்தில் உண்மையாயிருங்கள். கர்த்தர் உண்மையுள்ளவனை ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஆமென். விரிவாக விளக்கமாக முதல் கர்த்தருடைய நாளிலே நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உங்களை திருப்திப்படுத்தணும், இது பண்ணணும் இல்லை, தேவ சமூகத்தில் 2 நாளா காத்திருந்து
நேற்றைய தினத்துல இங்க காலையில கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்துடுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நீங்களே எனக்கு மட்டும் இல்ல ஆண்டவர், என் பிள்ளைக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம். என் இருதய உண்மையா இருந்தா என் புள்ள சிங்காசனத்துல இருப்பான். நான் இன்னைக்கு சாணி முறிக்கிறவனா இருக்கலாம், ஆடுகளின் பின்னே தெரியலாம். ஆனா என்னை நம்பி கொடுத்ததான பொறுப்பை, என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை, என்னை நம்பி கொடுத்த பணத்தை, என்னை நம்பி கொடுத்த என் புருஷனை, என் பிள்ளைகளை, என் மனைவியை நான் சரியாய் வைத்திருப்பேன். கர்த்தர் என்னை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்பாக என் இருதயம் உண்மையா இருக்கு. உள்ளத்தில் உண்மையா இருங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை கழுவுவார், ரட்சிப்பை கொடுப்பார், நித்திய ஜீவனை பரிபூர்ணப்படும். அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தி நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த பரிபூர்ணத்தை நான் இனி பட்டினியா இருக்க போவதில்லை, நான் இனி பசியா இருக்க போவதில்லை. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஈசாக்கு நான், ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். என் ஆண்டவா இயேசு கிறிஸ்து எனக்கென்று வைத்திருக்க சுதந்திரத்தை நான் பெறுகிறேன். நான் அவருடைய பிள்ளையானா நான் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பற்றி இறக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பற்றி இறக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. அன்புள்ள பிதாவே, உம்மை தேடுகிற பிள்ளைகள், உம்மை நாடுகிற பிள்ளைகள், எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றும். எங்கள் வாழ்க்கையில சின்ன காரியமோ பெரிய காரியமோ கொஞ்சத்தில் கூட நாங்கள் உண்மையாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஐயா. ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மை உள்ளதாய் கண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்றினீரே. ஆபிரகாமுக்குள் சகலமும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவனை ஆண்டவரே தகப்பனே நீதிமானாய், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீதிமானாய் இருக்கிறவருக்கு தந்தீரே. நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீதிமானாய் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உம்முடைய அடியானுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாரும். சீமானாய் இருந்தது போல எங்களையும் மாற்றும். எங்களுக்கு என்ன செய்வீர், எப்படி செய்வீர் என்று தெரியாத ஆண்டவர், அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் சொன்னது போல கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து பராமரித்து தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக, இல்லாதவைகள் இருக்கவைகளை அழைக்கப்படுவதாக, எல்லாவற்றாலும் கர்த்தர் நிரப்பித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, உண்மையுள்ள மனுஷன் எசேக்கியாவுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தீர். ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் தாவீதுக்கு அவனுடைய குமாரனை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க ஆண்டவரே தாப்பசா இருக்கணும், எங்க பிள்ளைங்க நல்ல நிலைமையில இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும்,
நல்ல வஸ்திரங்களை உடுத்தணும். ஆண்டவரே அவளை ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்துல கொடுக்க. மேலும் ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் கொடுக்கும். ஆண்டவரே இந்த மாதத்தின் 30 நாட்களிலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண ஜீவனை, பரிபூர்ண சமாதானத்தை, பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதி. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்துடன்